நீ வேணா இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோ, இனிமேல் எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி தருவேன் ரெசல்யூஷன் எடுத்துக்கோ. நானாங்க வாங்கி தர மாட்டேன், கேட்கறதெல்லாம் வாங்கி தந்துருவேன். முந்தா நாள் கூட பானிபூரி வாங்கி கொடுத்தீங்க, வாங்கி கொடுத்தனா இல்லையா? சரி ஓகே. என்ன அது என்ன பிரச்சனைனா, சொன்னதுலேருந்து நான் டெய்லி கூப்பிடுறேன், போலாண்டி கடைக்கு போலாண்டி, தான் சாப்பிட்டு வரலாண்டி. இது வரைக்கும் ஒரு நாள் கூட வெளியே வரல. சரி ஓகே, இன்னைக்கு போகிற நியூ இயர் செலிப்ரேஷனாக வந்து போய் பானிபூரி வாங்கி சாப்பிட்றோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பானிபூரி. கேண்டில் லைட் டின்னராக போக முடியும் அதுக்குன்னு. கரண்ட் இல்லைன்னா கேண்டில் வச்சு தான் டின்னர் சாப்பிடணும், வேற என்ன பண்ணுறது? அதுதான் இவன் கூட்டிட்டு போற டின்னர். அது மெழுகுவர்த்தியை பத்தி விளையாடிக்கிட்டு இருப்பான். நம்மளே மெயின் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அன்எஜுகேட்டட் பெல்லோலாம் கல்யாணம் பண்ணா இப்படித்தான். அன்ரொமான்டிக் அன்எஜுகேட்டட் பெல்லோ. சொல்லு அடுத்து ரெசல்யூஷனை சொல்லு. ரெசல்யூஷன் தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ சொல்லு இப்போ. ஓகே, இந்த க்ரீம் அது இதெல்லாம் வந்து நிறைய செலவு பண்றேன். அதாவது என்னன்னா, நைட் க்ரீம், டே க்ரீம், சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு, உங்களுக்கும் சொல்கிறேன். சன்ஸ்க்ரீன் வந்து போட்டிங்கன்னா எப்பயும் யங்காக தெரியலாம். அதனால் இப்போ சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற க்ரீமெல்லாம் வந்து இந்த வருஷம் வாங்க வேணாம், போதும், அழகுக்கு அழகு சேர்த்தது போதும். ஓவர் அழகாயிட்டா அதுக்கப்புறம் வந்து மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வேண்டாம், இவன் கூடயே இருந்துடலான்றதுக்காக. Why black? Sham black. சரி இவன் கூட இருந்துடலான்றதுக்காக நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னடி பேசுற? எது? நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ்க்கு போகாம இருக்கேன். இல்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நேத்து தான் 2500 ரூபா போட்டு கிரீம் வாங்கினான். இப்ப அதை யூஸ் பண்ண மாட்டான். இப்ப அது இல்ல, அந்த டப்பா தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த டப்பா தீர்றதுக்கே 2 மாசம் ஆயிரும். சரி ஓகே நரேன், இதெல்லாம் நீ சொல்லாத. என்ன இதெல்லாம் சொல்ற? எப்படி இருந்தாலும் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் எடுக்கிறது. சரி நைட் 10 இல்ல, நீ ஆனா ஃபாலோ பண்ணனும். இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கியா? நல்ல ஃபாலோ பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணிடுவோம். ஓகே, நான் வந்து 10 மணிக்கு மேல ஃபோன் பார்க்க மாட்டேன். இவன் நான் 10 மணிக்கெல்லாம் பாப்பா மாதிரி தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானே தெரியலங்க. கரெக்டா சொல்லுவேன், 10 மணிக்கெல்லாம் படுத்துடலாம்டா, அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும்ட்டு. 10 மணிக்கு இல்ல இவ வந்து 10 மணிக்கு தூங்க மாட்டான். கரெக்டா 7:30 அப்படின்னா தூங்கிடுவாங்க மேடம். அதை நோட் பண்ணி வச்சிருப்பான். அப்பதான் எல்லா ஃப்ராட் வேலையும் பார்ப்பான் இவன் தூங்க வச்சுட்டு. அப்படி கிடையாது, 7:30னா தூங்கிடுறது, கொரட்டை விட்டு தூங்கிடுறது. அப்புறம் 10 மணிக்கு எழுப்புனா சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து நம்மளை திட்ட வேண்டியது, நீ எப்ப எழுப்புனேன்னு கேட்க வேண்டியது. போன்ல அலாரம் வேற அடிக்கும், எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு நீ எனக்கு அலாரம் ஆஃப் பண்ணு என்னைய கேட்க வேண்டியது. ஆமா, திட்டுவேன். நான் தூங்கணுன்றதுக்காக வேணும்னே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டியா, நான் ராத்திரி இந்த சாப்பிட வேணாமா, எதுக்கு ஆஃப் பண்ணேன்னு கேட்பேன். அதனாலயே அன்னைக்கு ஒரு நாள் ப்ரூஃப்க்கு வீடியோ வரை எடுத்து வச்சிருக்கான்.